ஹே கைஸ், இப்போ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு சைனீஸ் டிராமாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட நேம் நெவர் எண்டிங் சம்மர். இந்த சீரிஸ்ல நம்ம ஹீரோயின் ஷோவான் ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. பார்க்க பலவீனமா அப்பாவியா தெரிஞ்சாலும் இவங்க ரொம்பவே ஒரு புத்திசாலியான பொண்ணு. சின்ன வயசுலயே தன்னோட அப்பாவை இழந்து 8 வயசுல தன்னோட அம்மாவும் விட்டுட்டு போயிருவாங்க. இப்போ தன்னோட பாட்டியோட தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கும். பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவனிக்கிறதுக்கு பணம் இருக்காது. அதனால ஹீரோயின் டியூஷன்லாம் எடுப்பாங்க. கூடவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நோட்ஸ் சேல் பண்றது, டியூஷன் எடுக்கிறது எல்லாமே தப்பு அந்த நாட்டோட சட்டப்படி. ஆனா சைனால யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேணா அந்த மாதிரி பண்ணலாம். ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ லூவோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயின் நோட்ஸ் சேல் பண்ணிருப்பாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும். அவருக்கு இப்ப நோட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பைக் சாவியை ஸ்கூல்ல புடிங்கி வச்சிருப்பாங்க. நீ 1000 ரேங்க் குள்ள வந்தீங்கன்னா உனக்கு இந்த பைக் சாவியை திருப்பி தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ ஹீரோ 1000 ரேங்க் குள்ள வரதுக்காக நம்ம ஹீரோயினை அப்ரோச் பண்ணி நோட்ஸ் கேட்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ லூ வந்து சேட்டைகள் சிலுமிசங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிட் ஸ்கூல்ல. முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஹீரோயின் அப்புறம் கொடுக்க ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட ரொம்ப நெருங்கிலாம் பழக ஆரம்பிப்பாங்க. அது நமக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பலூன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணணும், நான் அவனோட டீச்சர் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. நான் வரதுல அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, நான் வந்தாலே அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் பேசிட்டேன், நீங்க வாங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம நினைக்கிறத வேண்டிக்கிட்டு பலூன் விட்டா அது நடக்குங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வழிமறிச்சு, என்ன ஞாபகம் இருக்கா அம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நமக்கு புரியுது, இவங்க தான் ஹீரோயினோட உண்மையான அம்மா. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாமா இருக்காங்கன்னு. ஹீரோயினோட அம்மா, ஹே இங்க பாரு, நான் தான் உன்னோட அம்மான்னு என் பையன் லூக்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு நிக்காத, உனக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும், அதுக்கு தானே நான் மறைச்சு நிக்கிற. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு ஒன்னும் உங்கள்ட்ட இருந்து பணம் எல்லாம் வாங்கணும்னு ஆசை இல்லம்மா, ஆனா பாட்டியோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, என்னால சமாளிக்கவே முடியல, அதோட அவங்க உங்களோட அம்மாவும் தானே, அதனால உங்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஹீரோயினோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள பிரிக்கிறதுக்கு அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஈவில் பிளான்ஸ் எல்லாம் போடுவாங்க. நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும், நம்மள எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஹீரோ ஹீரோயின் விட்டு போக மாட்டாரு. காதல் யாரையும் விட்டது அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பாட்டி சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பணம் தேவைப்படும். அதுக்கப்புறம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப சந்திச்சுப்பாங்க. ஒரு ஃபேக்டரியில ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும். அதுக்கு யார் காரணம், அது எதனால ஆச்சு அப்படிங்கறத ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி போகும் ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ அண்ட் ஹீரோயின் சேர்ந்தாங்களா, ஹீரோயினோட பாட்டி பொழைச்சுக்கிட்டாங்களா, ஹீரோயினோட அம்மா திருந்தி தன்னோட பொண்ணை ஏத்துக்கிட்டாங்களா, அந்த பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா அந்த ஸ்டோரி. இந்த சீரிஸோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் ரொமான்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்டன்னிங்கா அமேசிங்கா இருக்கும். அண்ட் சில டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். அப்புறம் இந்த சீரிஸ்ல இன்னும் சில கேரக்டர்ஸ் வருவாங்க. நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு யான்னு ஒருத்தர், அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, அவன் சீரியஸா லவ் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை கேட்டு மிரட்டி பணம் வாங்க ஒருத்தன் வருவான். அவனோட ஒரிஜினல் நேம் வந்து கீச்சூன். இந்த கேரக்டர் நீங்க நிறைய மினி சைனீஸ் டிராமாஸ்ல பாத்துருக்கலாம். இதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லாங் டியூரேஷன் உள்ள சைனீஸ் டிராமால இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆனா இப்போ அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே அவனை பார்த்தாலே அநாயகா இருக்குடா, ஏன்டா இப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு சீல நம்ம ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிக்க கூட செஞ்சிருப்பான். சரி, அதெல்லாம் நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்ல இல்ல, சைனீஸ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் பார்க்க முடியும். இதுல டோட்டலா 29 எபிசோட்ஸ் இருக்கு. 20 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரன் டைம்னு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஈச். IMDb ரேட்டிங் 8.7 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இந்த சீரிஸ்க்கு சரியான ஹைப் இருக்கு, அதனால அந்த சீரிஸ்க்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். நீங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல பாக்குறதுக்கு ஐடியா இருக்கா? அதை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. டாடா, பை பாய்.